அனைவருக்கும் அதியமான் குழுவின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த தமிழ் திசை நாளிதழிலிருந்து ஜனவரி 1, 2023 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வருடத்தினுடைய முதல் நாளுக்கான முக்கியமான நிகழ்வுகள் என்ன கொடுத்துருக்காங்க, முன்னாடி நாள் நடந்த நியூஸ் தான். சரி, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம அதியமான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ இயர் ஆஃபராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 10% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியம் அப்படிங்கிறது இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1500 ரூபாய். சரிங்களா? சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியம் அப்படிங்கிறது 1000 ரூபீஸ் இருந்துச்சு. இப்போ அது 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? பார்வையற்ற, மாற்றுத்திறனுடையோர் உள்ளிட்ட அனைத்து மாற்றுத்திறனுடையோர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய மாத ஓய்வூதியம் 1000 1500 உயர்த்தி வழங்க டிசம்பர் முதல் நடைமுறைப்படுத்தவும் ஜனவரி முதல் வழங்குவதற்கு முடிவு செய்யவும் இதற்காக வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்காக ஆணையில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, சேலகம் மாநகர ரோந்து போலீஸாருக்கான இபிட் செயலி பயன்பாடு தொடக்கம். சரிங்களா? இந்த புதிய அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இபீட் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே சேலம் மாநகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள், கோயில்கள், நகைக்கடைகள் உள்ளிட்ட முக்கியமான 1100 இடங்களை ரோந்து போலீஸார் நேரடியாக சென்று கண்காணிப்பதை உறுதி செய்து அவர்கள் பணியை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இபீட் அப்படிங்கிற ரோந்து செல்ஃபோன் செயலி உள்ளிட்ட 3 செயலிகளினுடைய பயன்பாட்டை காவல் ஆணையர் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதை நம்ம தனியாகவே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு வீடியோவில். அதாவது 2022 முக்கியமான சாதனை, பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்கள். இல்லை, நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராமில் இதுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெலிகிராம் குரூப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு துறையிலையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆனவங்களிருந்து எல்லாத்த பற்றியுமே வந்து இதில் பெண்கள் அப்படிங்கிறதுனால முக்கியத்துவம் வாய்ந்த சாதனை படைத்த பெண்களை பற்றி இதில் தொகுத்து ஒரு கட்டுரையாக கொடுத்துருக்காங்க. நான் இது எல்லாத்தையுமே அப்படி நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். 1 இயரில் நடந்த முக்கியமானது. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து, முக்கியமானது, நாட்டில் முதல் முறையாக உருமாறிய கரோனா வைரஸ் ஒமிக்ரான் XBB 1.5 குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் கரோனா அதிகரிப்புக்கு காரணமான ஒமிக்ரான் XBB 1.5 தொற்று வந்து குஜராத்தில் ஒருவருக்கு கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. கரோனா வைரஸ் தொடர்ந்து உருமாறிக்கொண்டே இருக்கிறது. ஒமிக்ரானினுடைய 2 வெவ்வேறான BA2 துணை பிரிவுகளுடைய இனக்கலப்பு தான் XBB வகை தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வழித்தோன்றல் தான் XBB 1.5 வகை அப்படின்னு இது வேகமாக பரவக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க. இதனுடைய பரவல் குஜராத்தில் ஒருத்தருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள். சூரியன் முதல் சந்திரன் வரை பல திட்டங்களை செயல்படுத்தி 2023 சாதனைக்கு தயாராகிறது இஸ்ரோ. என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ இஸ்ரோவினுடைய திட்டங்கள் பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா, சந்திராயன் 3, ககன்யான் விண்கலங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய RLV ராக்கெட்டை தரையிறக்குவது உட்பட
அறிவியல் சோதனைகள் பலவற்றை இந்த ஆண்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்காங்க. இஸ்ரோ 2023ஆம் ஆண்டில் அறிவியல் திட்டங்கள் பலவற்றை மேற்கொள்ள உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒன்று RLV ராக்கெட்டை கர்நாடகாவினுடைய சித்ரதுர்கா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் பரிசோதனை மையத்தில் இன்னும் சில மாதங்களில் இன்னும் சில மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து தரையிறக்கி பரிசோதனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சூரியனை பற்றி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூரியனை பற்றி ஆய்வு மேற்கொள்ள ஆதித்யா விண்கலம், சூரியனை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அந்த விண்கலம் பேர் என்ன? ஆதித்யா. அதை வந்து இஸ்ரோ இந்த ஆண்டு அனுப்ப உள்ளது. இது தவிர நிலவுக்கு சந்திராயன் 3 விண்கலத்தையும் இஸ்ரோ அனுப்பக்கூடியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்வெளிக்கு மனிதர்களை இப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பொறுத்துக்களை கொடுத்து சந்திராயன் 3 என்ன, அது நிலவுக்கு அனுப்பக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? ஆதித்யா அப்படின்னா அது வந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பக்கூடியது அப்படின்னு தெரியணும். ககன்யான் அப்படின்னா அது ஆளில்லா விண்கலம். சரி, ககன்யான்னா அது விண்வெளிக்கு ஆட்கள் அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப மேற்கொள்ளக்கூடிய அந்த திட்டத்தில் இப்போ ஆளில்லா விண்கலத்தை இந்த ஆண்டின் இறுதியில் இஸ்ரோ வந்து அனுப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்களுடைய நிறுவனங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விண்வெளியில் வந்து சாதனை படைக்க திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது, அதாவது நாட்டினுடைய முதல் தனியார் ராக்கெட்டை வந்து விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நவம்பரில் விண்ணுக்கு அனுப்பிய ஒரு நிறுவனம் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? இந்த ஆண்டு அவங்க வந்து செயற்கைக்குள்ள விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சென்னை IIT வளாகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்ன பண்ணியிருப்பாங்க, அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட்டை விண்ணுக்கு ஏவ உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆண்டில் வர்த்தக ரீதியாக ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜரி அப்படிங்கிற செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருப்பதாக பிக்சல் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, உக்ரைன் போர் காரணமாக விண்வெளி திட்டங்கள் எதையும் ரஷ்யா வந்து மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஓர் அங்குல நிலத்தை கூட எவராலும் ஆக்கிரமிக்க முடியாது, இந்தோ திபெத் பாதுகாப்பு படைக்கு வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, 600 ஆண்டு கால வரலாற்றில் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் போப் 16, சரிங்களா, பெனடிக்ட் 95 வயதில் மறைவு. சரிங்களா? ஜெர்மனி இராணுவத்தில் பணியாற்றியவர் 1945ஆம் ஆண்டு இராணுவத்திலிருந்து வெளியேறியவர். சரிங்களா? இவர் முன்னாள் போப் 16ஆம் பெனடிக்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாள் போப்பு 2ஆம் ஜான் பால் மறைவுக்கு பின்னாடி போப்பாக பதவியேற்றவர் தான் 16வது பெனடிக்ட். சரிங்களா? உண்மையான பெயர் ஜோசப் ரெய்ட்சிங்கர். சரிங்களா? ஜோசப் ரெய்ட்சிங்கர் அப்படிங்கிறது தான் உண்மையான பெயர். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து இப்போ இறந்திருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட். ஓகே, ஏன்னா இவர் உடல்நிலையை காரணம் காட்டி 2013 வந்து அந்த போப் அப்படிங்கிற பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய முடிவு செஞ்சுருப்பார். 600 வருஷமாக இந்த மாதிரி ஒரு பதவியை யாரும் ராஜினாமாவே செய்ய கிடையாது. அப்படி வந்து ராஜினாமா செய்த முதல் போப் யார் அப்படின்னா இந்த 16வது பெனடிக்ட் தான். சரிங்களா? ரைட். இது வந்து ஒரு விஷயம். முக்கியமான ஃபேமஸான பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி தினமணி நாளிதழில் ஏதாச்சும் முக்கியமான தகவல் இருந்ததுன்னா நம்ம அப்படியே கையோட பார்த்துடலாம். ஓகே, தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் பார்க்கலாம். ஸோ 2022 நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 16 மசோதாக்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு தகவல் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. என்னென்ன இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது 17வது நாடாளுமன்றத்தினுடைய 7வது அமர்வான கடந்த 2021ஆம் ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 16 மசோதாக்கள், சரிங்களா. அப்போ அறிமுகப்படுத்த மசோதாக்கள் உள்பட 16 மசோதாக்கள் இரு அவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரழிவு ஆயுதங்கள் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு திருத்த மசோதா 1, இந்திய அண்டார்டிகா மசோதா, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு மசோதா, குடும்ப நீதிமன்றங்கள் திருத்த மசோதா, மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா, நிதி மசோதா, அரசமைப்பு அதாவது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர்கள் அந்த திருத்த மசோதா, அரசமைப்பு பழங்குடிகள் உத்தரவு திருத்த மசோதா, குற்றவியல் அடையாள நடைமுறை மசோதா, ஜம்மு காஷ்மீர் நிதி ஒதுக்கீட்டு மசோதா உள்ளிட்ட 16 மசோதாக்கள் நிறைவேற்றும். அதில் கொஞ்சம் 10 மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரைட். சரி, வேற என்ன முக்கியமான நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் நேஷ்னல் விதான் அப்ளிகேஷன் அப்படிங்கிற செயலியினுடைய செயல்பாடு தொடர்பாக மாநில சட்டப்பேரவைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. நேஷ்னல் விதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அதன் மூலம் என்ன பண்ண போகிறாங்க, நாடாளுமன்ற சட்டப்பேரவையினுடைய தகவல் தொடர்புகள், அறிக்கைகள், கேள்வி பதில்கள், மசோதாக்கள், சேவைகள் இது எல்லாமே டிஜிட்டலாக மின்னணு வடிவில் இணையதளம் மூலமாக செயலி மூலமாக தகவல்களை காகிதமற்ற வகையில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி, ரைட். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணோம், நவம்பர் 26 முக்கியமான நாள் என்னது, அரசியலமைப்பு தினம். அதுவும் நாடாளுமன்ற விவகாரத்துறைகள் அமைச்சகம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட், இது நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் மருந்தகங்களை 10,000 உயர்த்த அரசு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. எதுக்கு அப்படின்னா, தரமான விலையில் இங்கே கொடுத்துருப்பாங்க. 1 செகண்ட். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மலிவு விலையில் மருந்து பொருட்களை விற்பனை செய்து வரக்கூடிய மக்கள் மருந்தகங்களுடைய எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டு மார்ச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், 10,000 உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தரமான மருந்து பொருட்கள் மக்களுக்கு மலிவான விலையில் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கம். மக்கள் மருந்தகம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 2018. சரியா, ஓகே. இது எதன் கீழே செயல்பட்டு வருகிறது அப்படின்னா, மத்திய வேதிய பொருட்கள் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய மருந்து பொருட்கள் துறை இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருது. ஓகேங்களா. 2017ஆம் ஆண்டில் மக்கள் மருந்தகங்களுடைய எண்ணிக்கை 3000 அதிகரித்தது. 2020ஆம் ஆண்டில் 6000 ஆனது. கடந்த நிதியாண்டில் இந்த மருந்தகங்களுடைய 8,210 இருந்துச்சு. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10,000 இப்போ இருக்கக்கூடியது வந்து 9,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய 766 மாவட்டங்களில் மக்கள் மருந்தகங்கள் 743 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ 10,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது பார்த்தது தான் 2023 சவால்களை சாதனையாக்குமா இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தோம் போன நியூஸ் பேப்பர்லேயே. போப் பெனடிக்ட் மறைவு, ஸோ இந்த நியூஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். கரோனா நிலவரத்தை சீனா வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த நாட்டில் கரோனா பாதிப்பு நிலவரத்தை உடனுக்குடன் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை. ஓகே, அடுத்து பாருங்கள், IOB நிர்வாக இயக்குனர் CEO-வாக அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கணும். பொதுத்துறை வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய
அதாவது ஐஓபி பேங்க் நிர்வாக இயக்குனர் தலைமைச் செயல் அதிகாரியாக, ஓகேங்களா, அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா. நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ கண்டிப்பாக அடுத்த 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளில் சில முக்கியமான தகவல்கள் இருந்தால் பதிவேற்றம் செய்யலாம். தொடர்ந்து பாருங்கள். ஸோ புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸும் கிடைக்கும். 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இல்லை டெலிகிராமில் அதியமான் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.